இந்தியால ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு போனாலே பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை இப்படி எல்லாமே சரியாயிடுறதா முழுக்க முழுக்க மக்களால் நம்பப்படுது. இங்க இருக்கிற கருவறையில மூலவருக்கு சிலையே கிடையாது. ஆனா அங்க இருக்கிற தேவிக்கு வருஷம் வருஷம் மாதவிடாய் வருதுன்னு சொல்றாங்க. கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க அசாம்ல இருக்க இந்த காமாக்கியா கோவிலோட மர்மமான கதைக்குள்ள நாமளும் போய் பார்ப்போம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போறீங்க, கருவறையில போய் பார்த்தா கும்பிடுறதுக்கு சிலையே இல்ல. அப்ப அங்க இருக்கிறவங்க எதை தான் கும்பிடுறாங்க? காமாக்கியா கோவில் நம்ம மனசுல எழுப்புற முதல் மர்மமான கேள்வி இதுதான். மர்மம் இதோட முடியல. இங்க இருக்கிற தேவிக்கு ஒவ்வொரு வருஷமும் மாதவிடாய் வருதுன்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இது ஒண்ணு போதும் இந்த கோவில் மற்ற எல்லா கோவில்கள்ல இருந்தும் தனிச்சு காட்டுறதுக்கு. இதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நாள்ல கோவில் பக்கத்துல ஓடுற பிரம்மாண்டமான பிரம்மபுத்திரா நதியே செக்க சிவப்பா மாறிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இங்க இருக்கு. அடேங்கப்பா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய புராண கதைக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இந்த கோவிலோட ஆரம்பமும் சரி, இங்க இருக்கிற விசித்திரமான வழிபாட்டு முறைகளும் சரி, எல்லாமே சதிதேவியோட தியாகத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி என்ன தியாகம்? அது எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கோவிலா உருவாயிருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. தன்னுடைய தந்தை தட்சன் நடத்தின யாகத்துல சதிதேவி அவமானப்படுத்தப்படுறாங்க. அந்த கோபத்தினால யாக குண்டலத்திலே விழுந்து தன்னோட உயிரை மாச்சிக்கிறாங்க. இதை கேட்ட சிவன் கோபத்தோட உச்சிக்கே போய் சதியோட உயிரில்லாத உடலை தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. மொத்த பிரபஞ்சமே அழியிற நிலைமை. அப்பதான் உலகத்தையே காப்பாத்த மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்புறாரு. அந்த சக்கரம் சதிதேவியோட உடலை 52 துண்டுகளா வெட்டி பூமி முழுக்க செதறடிச்சிருச்சு. அப்படி செதறின ஒவ்வொரு பாகமும் விழுந்த இடம் தான் சக்தி பீடம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான யோனி பாகம் விழுந்த இடம் தான் இந்த நீலாச்சலம் மலை. அப்ப சக்தி பீடம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பெண் சக்தியோட ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடங்கள்ல தேவியோட சக்தி ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்குதுன்னு மக்கள் ஆழமா நம்புறாங்க. சரி, இப்ப நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். சிலை இல்லாம எதை வழிபடுறாங்கன்னு கேட்டோம் இல்லையா? கருவறைக்குள்ள தரையில ஏற்கனவே யோனி வடிவத்துல ஒரு பாறை இருக்கு. இந்த பாறையோட சின்ன இடுக்குல இருந்து எப்பவுமே தண்ணி ஊறிட்டே இருக்குமா. இதுதான் இங்க மூலவர். படைப்போட ஆதாரமான பெண்மையின் ஒரு சின்னமான இதை பாக்குறாங்க. இப்ப இந்த கோவிலோட மிக முக்கியமான ஒரு திருவிழா பத்தி பார்க்கலாம். இது வெறும் திருவிழா மட்டும் இல்லங்க, இது படைப்பையே கொண்டாடுற ஒரு பெரிய புராணம். அதோட பேர் தான் அம்புபாச்சி மேளா. இந்த திருவிழா எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அதை கிழக்குல கும்பமேளான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள், சாதுக்கள், தாந்திரிகள்னு எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க. அந்த அம்புபாச்சி மேளாவோட முக்கியமான விசேஷமே அந்த முதல் 3 நாள் தான். இந்த 3 நாளுமே காமாக்கியா தேவி அவருடைய வருடாந்திர மாதவிடாய் காலத்துல இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. அதனால கோவில் கதவுகளை மூடிடுறாங்க. இது ஒரு வகையில பூமி தாய்க்கு ஒரு ஓய்வு கொடுக்கிற மாதிரி இங்க ஒரு சடங்கு. கோவில் கதவை மூடுறதுக்கு முன்னாடி அந்த யோனி மேல ஒரு சுத்தமான வெள்ளை துணியை விரிச்சிருவாங்க. சரியா 3 நாள் கழிச்சு 4வது நாள் காலையில கதவை திறந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை துணி ஈரமாவும் செந்நிறத்துல மாறி இருக்கிறதாகவும் நம்புறாங்க. இதுதான் இங்க நடக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமா பக்தர்கள் கொண்டாடுறாங்க. இப்படி நிறம் மாறின அந்த துணிக்கு பேரு ரத்த வஸ்திரம். இந்த புனிதமான சிவப்பு துணியை பிரசாதமா வாங்கிட்டு போறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. தேவியோட படைப்பு சக்தியே அந்த துணியில இருக்கிறதா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பொதுவா நம்ம சமூகத்துல ஒரு தடையா ஒரு தீட்டா பார்க்கப்படுற மாதவிடாய் என்கிற ஒரு இயற்கை நிகழ்வை தெய்வீகமான கொண்டாட்டமா படைப்பின் ஆதாரமா மாத்திட்டாங்க. இது நிஜமாவே ரொம்ப முற்போக்கான ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இல்லையா? காமாக்கியா கோவில் வெறும் ஒரு சக்தி பீடம் மட்டும் இல்ல, இது தாந்திரிக வழிபாட்டோட ஒரு முக்கியமான கோட்டைன்னே சொல்லலாம். தாந்திரிக சாதகர்கள் ஏன் இந்த இடத்துக்கு படையெடுத்து வராங்க அப்படின்றத இப்ப பார்ப்போம். தாந்திரிகத்தோட 10 பெரும் தேவிகளான தச மகா வித்யாக்கள், அதாவது காளியோட 10 உக்கிரமான வடிவங்கள். அந்த 10 பேருக்குமே இங்க தனித்தனி சன்னதி இருக்கு. காளி, தாரா, திரிபுர சுந்தரி, பூனைச்சுரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி, கமலான்னு எல்லா தேவியரையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இதனாலதான் இந்த இடத்தை தாந்திரிகத்தோட தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தாந்திரிகர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதாரண மக்கள் எதுக்காக இங்க வராங்க? அவங்களோட வேண்டுதல்கள் ரொம்ப நேரடியானது. குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வரத்துக்காகவும், கல்யாண தடை நீங்கவும், செய்வினை, பில்லி சூனிய மாதிரியான தீய சக்திகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கவும், மனசுல நினைச்ச காரியம் நடக்கவும், இப்படி அவங்களோட ஆழமான நம்பிக்கைகளோடும் வேண்டுதல்களோடும் தான் அன்னையை தேடி வராங்க. சரி, இவ்வளவு பழமையான ஒரு கோவில், இந்த மாதிரியான நம்பிக்கைகள், சடங்குகள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நவீன இந்தியாவில எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கலாமா? அதோட ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். சமீபத்துல கூட ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு நடவடிக்கையோட வெற்றியை பத்தி பேசினப்போ இந்திய பிரதமர் அதுக்கு காமாக்கியா தேவியோட ஆசீர்வாதம் தான் காரணம்னு குறிப்பிட்டதா சில தகவல்கள் சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கோவில் ஆன்மீகத்தை தாண்டி தேசிய அளவிலையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை பிரம்மாண்டமா மாற்றின மாதிரியே இங்கேயும் ஒரு பெரிய
புதிய கோவில் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய அரசால அறிவிச்சிருக்காங்க. மா காமாக்கியா திவ்ய லோக் பரியோஜனா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு. இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? சுமார் 500 கோடி ரூபாய். அப்ப கடைசியா ஒரு கேள்வி, காமாக்கியா கோவில் அப்படின்னா வெறும் வழிபாட்டு தலம் தானா, இல்ல அது பெண்மையை கொண்டாடுற ஒரு தத்துவமா, இல்ல இந்த நவீன உலகத்தையும் இன்னமும் உயிர்ப்போட இருக்க செய்யற பண்டைய காலத்து நம்பிக்கையா? இதுக்கான பதில் ஒருவேளை ஒவ்வொருத்தரோட பார்வையில இருந்தும் அவங்கவுங்க நம்பிக்கையில இருந்தும் இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.